பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், மரங்கள் பயிராகும், தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். இதுல 2 விதமான கருத்த ஞானி சாலமன் சொல்றார். இதற்கு முந்தைய வசனங்களை பாருங்களேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களை உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன் அப்படின்னு சொல்றார். நான் எல்லாவற்றையும் செய்தேன், எனக்காக செய்தேன், என் சந்ததிக்காக செய்தேன், என் குடும்பத்திற்காக செய்தேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனத்தை சொல்றேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. சொல்லுகிறது யாரு? ஞானி சாலமோன். சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட சாலமோன்? ராஜாவாகிய சாலமோன், இளவரசனாகிய சாலமோன், 700 மனையாட்டிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் கொண்ட சாலமோன். வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படாத காலத்தில் வாழ்ந்த சாலமோன். முன்னால் எல்லா காரியங்களும் செய்த சாலமோன். ஆசீர்வாத மிகுதியினால் வாழ்ந்த சாலமோன். ஞானம் நிறைந்த சாலமோன். சுகபோகமாய் வாழ்ந்த சாலமோன். அரண்மனைகளை கட்டின சாலமோன். சமாதானத்துடன் வாழ்ந்த சாலமோன். எந்தவித சண்டை சச்சரவுகள், போர், யுத்தங்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வாழ்ந்த சாலமோன் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் அனுபவித்தேன், எல்லாவற்றையும் செய்தேன், ஆனா எல்லாம் என் மனசுக்கு சஞ்சலமாக தான் இருக்குது. அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கல. முதல்ல சொன்ன சமாதானம்னு சொன்னது சண்டை பிரச்சனைகள் இல்லாத சமாதானம், அதை சொன்னேன். இந்த சமாதானம், மன அமைதி, மன சமாதானம் எனக்கு இல்லை. நான் இந்த பூமியின் கீழே பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிற்று அப்படின்னு சாலமோன் சொல்றார். ஞானி சாலமோன் சொல்றார். அவர் சொல்ல காரணம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வீரர்கள் பட்டியல், அதில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. பாவம், எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். பெயர்பட்ட சாலமோன், உன்னத பாட்டை எழுதின சாலமோன், நீதிமொழிகளை எழுதின சாலமோன், பிரசங்கியை எழுதின சாலமோன் சொல்றார். காரணம் என்ன? இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சம்பத்து, உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் ஞானம் ஒரு நாளும் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்றார். இதை இன்னொரு விதமாகவும் நம்ம பார்க்கலாம். அது என்னன்றதையும் பார்ப்போம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. தோட்டத்திற்கு எப்போதுமே தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கணும். அப்போதான் அந்த தோட்டம் செழிப்பாக இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் பசுமையாக இருக்கும். அந்த மரம், அந்த செடிகள், அந்த கொடிகள் எல்லாம் ஆழமாய் வேர்பற்றி இருக்கும். காரணம், அங்கே நீர் பாய்ச்சப்படுகிறது. நீர் பாய்ச்சறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீர் எங்கேருந்து பாய்ச்சப்படுது அப்படின்னா, ஏதேனிலிருந்து. ஏதேனாலே தோட்டம்தான். இன்னொன்று ஏதேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவ சமூகத்திலிருந்து, பரிசுத்த
ஆவியானவரால் பாய்ச்சப்படுகிற அந்த நீர், அந்த நீராகிய பரிசுத்த ஆவி அந்த தோட்டத்திற்கு பாய்ச்சப்படும்போது அது செழிப்புடன் இருக்கிறது, பசுமையாயிருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்திற்கு, அந்த தோட்டத்தில் உள்ள அநேக மரங்கள், கொடிகள், செடிகளுக்கு நீர் பாய்ச்சப்படுவது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பள்ளத்தாக்கை போன்று இருக்கலாம். ஆனால் அதில் எப்படி நீர் ஊற்று வரும்? ஒன்றுமே வராது. ஏன்னா அங்கே வேதனையும் சஞ்சலமும் தான் மிகுதியாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட அங்கே நீரூற்றுகளை வரவிடுகிறார். ஆவியானவர் நீரூற்றாய் வந்து அந்த பள்ளத்தாக்குகளின் சஞ்சலத்தையும் வேதனைகளையும் நீக்கி போடுகிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்துமாவை திருப்தியாக்கி நம் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்போம் ஆண்டவர் சொல்றார். இப்போ தினம் தினம் அங்கே நீர் பாய்ச்சப்பட வேண்டும். தோட்டமாகிய நமக்குள்ளே நீர் பாய்ச்சப்பட வேண்டும். அந்த நீர் ஏதேனிலிருந்து புறப்பட்டு வருகிற நீர். அந்த நீர் பரலோகத்திலிருந்து வந்து நமக்குள்ளே இருந்து நமக்கு ஜீவனை அளிக்கிற நீர். அதுதான் ஜீவ தண்ணீர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் தோட்டமாகிய நம்முடைய இருதயத்திற்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. மரமாகிய நமக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. கொடியாகிய நமக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. செடியாகிய நமக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. இதனாலே நாம் அதிகமாய் வேர்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிட்டி சேருவோம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிற விஷயம். 2 விதமும் இருக்கு. உலக பிரகாரமான விதமும் இருக்கு, ஆவிக்குரிய விதமும் இருக்கு. ஆனால் உலகத்தின் காரியங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு நாள் விருதாவாய் போகும். ஆனால் இப்படி நம் தோட்டத்திற்கு பாய்ச்சப்படுகிற நீரோ ஒரு நாளும் விருதாவாய் போகாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.